ஆ ஓகே. ஸோ நாங்க இந்த ரெக்கார்டிங்ல பார்க்க போறது, அ என்டர்பிரினியர்ஷிப்ல 2ண்ட் அசைன்மென்ட் பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆ ஓகே. ஸோ அப்ப 2ண்ட் அசைன்மென்ட்லயும் நாங்க மேல சொன்ன விஷயங்கள், அதாவது 1வது அசைன்மென்ட்ல சொன்ன விஷயங்களே தான் வந்து இதுலயும் எட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இந்த 2ண்ட் அசைன்மென்ட் செய்றது வந்து நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நியூ அதாவது வந்து அந்த 1வது அசைன்மென்ட் செய்றதுக்கு நாங்க என்னென்ன கைட் யூஸ் பண்ணோமோ, அதே மாரி தான் இந்த 2வது அசைன்மென்ட் செய்றதுக்கும் அந்த கைட அப்படியே யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நாங்க 2வது அசைன்மென்ட் வந்து டைரக்ட்டா நாங்க ஆன்சர்ஸ்க்கு போவோம். ஓகே. அப்ப 1வது அசைன்மென்ட்டை வந்து துண்டா நீங்க சப்மிட் பண்ணணும். 2வது அசைன்மென்ட்டையும் துண்டா தான் சப்மிட் பண்ணணும். அசைன்மென்ட் சப்மிட் பண்ணக்குள்ள அந்த அசைன்மென்ட் அப்ப உங்களோட டாக்குமெண்ட்ட வந்து ரீநேம் பண்ணணும் தானே? டாக்குமெண்ட்ட டாக்குமெண்ட்ட வந்து ரீநேம் பண்ணும் பொழுது வந்து, நீங்க இந்த சப்ஜெக்ட்ல வந்து ரீநேம் பண்ணுங்க. அதாவது வந்து அ என்ன சொல்றது? ஓசி அ OSC 2401 என்டர்பிரினியர்ஷிப் அ அடுத்தது வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர பிராக்கெட்ல போடுங்க. போட்டு அந்த ரீநேம்ல வந்து நீங்க அந்த விஷயத்த வந்து போட்டு அப்லோட் பண்ணுங்க. ஓகேயா? சரி. இப்ப நாங்க சரியா அந்த 1வது அசைன்மென்ட் ட்ராப் பாக்ஸ்ல தான் 1வது அசைன்மென்ட் அப்லோட் பண்ணணும். 2வது அசைன்மென்ட் ட்ராப் பாக்ஸ்ல தான் 2வது அசைன்மென்ட் வந்து அப்லோட் பண்ணணும். ஆ ஓகே. அப்ப நாங்க கொஸ்டினுக்கு போவோம். பாருங்க, இலங்கை உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியில் முயற்சியாண்மை ஆற்றிய பங்கை விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இலங்கையில வந்து ஸ்ரீலங்கா கண்ட்ரில வந்து நாங்க லோக்கல் எக்கனாமிக், அதாவது நாங்க லோக்கல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது? நேஷனல் தேசிய பொருளாதார வளர்ச்சியில வந்து இந்த என்டர்பிரினியர்ஷிப்ன்னு சொல்ற விஷயம் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லி தான் இங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்ப அந்த வகையில வந்து நாங்க இங்கிலீஷ் அசைன்மென்ட்டையும் பார்த்துக்கொள்வோம். ஓகே, ஓகே. பாருங்க 2வது என்ன சொல்லியிருக்காங்க? "இன் த ஸ்ரீலங்கா கான்டெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த ரோல் தட் entrepreneurship as a fulfilled in the local economic development of the countryன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "இந்த ஸ்ரீலங்கன் context explain the role that entrepreneurship as fulfill in the local economic development of the country." அப்ப இலங்கை நாட பொறுத்தளவுல வந்து இந்த முயற்சி ஆண்மை வந்து இலங்கையில வந்து தேசிய பொருளாதாரத்துக்கு, அப்படி இல்லாட்டி இலங்கையின் பொருளாதாரத்துக்கு வந்து எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லித்தான் நாங்க இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. நாங்க ஆன்சர்ஸ்க்கு போவோம். ஓகே. இதுதான் அசைன்மென்ட் 2வதுல வந்து கொஸ்டின் கொஸ்டின் 1க்கான ஆன்சர். அதாவது வந்து முதல்ல வந்து இந்த தேசிய வளங்கள வந்து பயன்படுத்துறது. தேசிய வளங்கள பயன்படுத்துறதுன்னு சொன்னா, நாங்க அத என்ன சொல்றோம்ன்னு சொன்னா, யூஸ் ஆஃப் த லோக்கல் ரிசோர்ஸ். யூஸ் ஆஃப் த லோக்கல் ரிசோர்ஸ். அப்ப அந்த முயற்சியாளர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த ரிசோர்ஸ வந்து யூஸ் பண்ணக்குள்ள, அந்த என்டர்பிரினியர்ஸ்ட்ட வந்து எது எங்கட கிட்ட அண்மையில காணப்படுதோ, அந்த வளங்கள தான் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியும். இதன் மூலமா தான் புதிய வணிக சந்தர்ப்பங்கள வந்து உருவாக்கிக் கொள்றாங்கன்னு நாங்க சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப ரத்னபுரி அண்மையில இருக்கவர் வந்து என்ன செய்வார்ன்னு சொன்னா, அந்த ரத்னபுரியில என்னென்ன வளங்கள் காணப்படுதோ, அந்த வளங்கள தான் யூஸ் பண்ணுவாரு. அதே போல தான் வந்து இப்ப நாங்க இந்த அம்மந்தோட்ட, காலி மாத்தரான்னு சொன்னா, அந்த அந்த பிரதேசத்துக்குள்ள என்னென்ன வளங்கள் காணப்படுதோ, அந்த வளங்கள வந்து அவர் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ, அப்படி யூஸ் பண்ணி தான் அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னா, புதிய வணிக முயற்சி ஒண்ணு தொடங்குவாரு. ஸோ அப்ப எங்களோட கொஸ்டின பொறுத்தளவுல வந்து
அப்ப இலங்கையின் இந்த உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியில வந்து முயற்சியாண்மை ஆற்றிய பங்கை விளக்குகன்னு சொல்லித்தான் கேட்டிருக்காங்க. அப்ப இலங்கையில உள்நாட்டு பொருளாதாரத்துல முயற்சியாண்மை பங்கு தான் முதலாவது வந்து என்னன்னா தேசிய வளங்கள். அப்ப எங்களோட வளங்கள் வந்து இப்படி பயன்படுத்தக்குள்ள வந்து வீணடிக்கப்பட மாட்டாது. நாங்க வந்து என்னைக்குமே வந்து என்ன செய்ய முடியாது, எங்கிட்ட ஒரு ரிசோர்ஸ் ஒண்ணு இருந்தா நாங்க ஏன் அந்த ரிசோர்ஸ், அதாவது அந்த ரிசோர்ஸை பயன்படுத்தி உற்பத்திகளை மேற்கொள்றது தான் சிறந்த முறையா இருக்கும். அது இல்லாம வந்து அந்த வளங்களை விட்டுட்டு நாங்க அதை வந்து அந்த பொருட்களுக்காக வெளிநாட்டுல வந்து நாங்க தங்கி வாழ்றது வந்து ரொம்பவே வந்து அது ஒரு அன்வான்டான விஷயமா தான் காணப்படும். சோ அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்னைக்குமே வந்து ஒரு முயற்சியாண்மை வந்து இலங்கையில தேசிய பொருளாதாரத்துக்கு வந்து எப்படி பங்களிப்பு செய்யுதுன்னு சொன்னா முதலாவது என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா தேசிய வளங்களை பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா பிரதேச அபிவிருத்தியை வந்து இந்த முயற்சியாண்மை தான் ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து பிரதேச அபிவிருத்தின்னு சொல்லி சொன்னா ரீஜனல் டெவலப்மெண்ட்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அது என்ன பிரதேச அபிவிருத்தியை ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து பிரதேச அபிவிருத்தி எப்படி ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொன்னா இந்த முயற்சியாளர்களால உருவாக்கப்படுகின்ற விஷயங்கள் இருக்குதானே, அது எல்லாத்தையும் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களோட அந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு வந்து பங்களிப்பு செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாங்க ஒரு பொருளை வந்து இப்ப நீங்க வந்து கொழும்புல இருக்கீங்கன்னு சொன்னா கொழும்புல என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கு அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து பொருளொன்னு உற்பத்தி செய்யும் பொழுது அந்த உண்மையாலுமே வந்து அங்க டெவலப்மெண்ட் வந்து அந்த பிரதேச டெவலப்மெண்ட் தான் ஏற்படுது. அப்படி அந்த பிரதேசங்கள் வந்து அபிவிருத்தி அடைஞ்சுதான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு நாடு அபிவிருத்தி நிலைமைக்கு வருதுன்னு சொல்லி சொல்ல முடியும். 1 minute. ஓகே. அப்ப முதலாவது வந்து அப்ப நாங்க ஒரு தேசிய வளங்களை பயன்படுத்துறது எப்படின்னு சொன்னா, எங்கட பிரதேசங்கள்ல காணப்படுகின்ற வளங்களை யூஸ் பண்றோம். அதனால வந்து எங்கட நாட்டுல வந்து என்ன நடக்குதுன்னா, வளங்கள் வந்து ரிசோர்ஸ் வந்து வீணடிக்கப்படாது. முடியுமான மட்டும் ரிசோர்ஸை வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா, அதாவது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டா வந்து யூட்டிலைசேஷன் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்ல முடியும். அடுத்தது வந்து பிரதேச அபிவிருத்தி ஏற்படுது. அப்ப அந்த பிரதேச அபிவிருத்தி எப்படி ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா நாங்க அந்தந்த பிரதேசங்கள்ல காணப்படுகின்ற ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணக்குள்ள உண்மையாலுமே வந்து அந்த பிரதேசம் தான் டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகே, அந்த பிரதேசத்துல வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த பிரதேசத்துல இருக்க ரிசோர்ஸ் யூஸ் பண்ணல அந்த அதிக அளவான பிசினஸ் எக்ஸ்பேன்ஸ் ஆகும், நல்ல ப்ராஃபிட் ஒன்று ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதன் மூலமா வந்து அந்த பிரதேசம் வந்து டெவலப் ஆகும். அப்படி அந்த பிரதேசம் டெவலப் ஆகிதான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஒரு நாடு வந்து டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லி சொல்ல முடியும். அடுத்தது வந்து புதிய பொருட்கள் சேவை வந்து சந்தையில வந்து அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அப்ப எங்களோட கொஸ்டின்ஸ் நாங்க ஒரு அசைன்மெண்ட் ஆன்சர் செய்யக்குள்ள அடிக்கடி வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க போயிட்டு ரீட் பண்ணி செய்ய பாருங்க. இல்லாட்டி நீங்க அந்த கொஸ்டினை ஒருக்கா ரீட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் செஞ்சு கொண்டு போகக்குள்ள ஒரு சில நேரத்துல வந்து அது உங்களுக்கே தெரியும், ஓகே நான் எங்கேயாவது மிஸ் ஆகுற மாதிரி இருந்தா நீங்க டக்குனா கொஸ்டினை பாருங்க. சரியா? அந்த பழக்கத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க அடிக்கடி கொஞ்சம் அப்படின்னா இந்த நேரம்னு சொல்லி இல்லாம ஓகே ஒரு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு கொஸ்டின் ஒன்று ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதி முடிக்கணும்னா ஒரு 2-3 பாயிண்ட், அதுக்கு பிறகு திரும்ப எகைன் கொஸ்டினை போயிட்டு ரீட் பண்ணி பாருங்க. ஓகே நாங்க சரியான பாயிண்டா தான் நாங்க எழுதி கொண்டு போறோமான்னு சொல்லி. ஓகே. அப்ப அடுத்தது வந்து வேற என்ன இந்த உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியில் முயற்சியாண்மை ஆற்றிய பங்களிப்புகள்னு சொல்லி சொல்லும் பொழுது முயற்சியாண்மை ஆற்றிய பங்களிப்புன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து அடுத்த விஷயத்தை வந்து நாங்க இன்க்ளூட் பண்ண முடியும். புதிய பொருட்கள் சேவை வந்து சந்தையில அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அதாவது வந்து இப்ப புதிய பொருட்கள் சேவைன்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க பாருங்க இப்ப என்ன சொல்றது, இப்ப அந்த அந்த பிரதேசங்கள்ல காணப்படுகிற வளங்களை பயன்படுத்தி அப்ப அந்த ஏதாவது ஒரு கைப்பொருள் உற்பத்தியோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யறதன் மூலமா வந்து அதை சந்தையில வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ ஒரு புதிய பொருள் அல்லது சேவையை வந்து அறிமுகப்படுத்துறது வந்து இந்த முயற்சியாண்மை தான். சரியா? அடுத்தது வந்து ஒரு தன்னாதிக்கம் உள்ள
தன்னாதிக்கமுள்ள பொருளாதாரம்னு சொன்னா கிரியேட் த சப்ளை த நியூ குட்ஸ் அண்ட் சேவிஸ் டு த மார்க்கெட்னு சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து கிரியேட் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்றாங்க. அதாவது வந்து கிரியேட் த ஆப்பர்ச்சுனிட்டி, நாங்க இங்க முதல்ல போவோம், தொழில் வாய்ப்புகளை வந்து உருவாக்குறாங்க. தொழில் வாய்ப்புகளை வந்து உருவாக்குறதுன்னு சொன்னா, இப்ப இந்த முயற்சியாளர்கள் வந்து அந்த புதிய எண்ணங்களை பயன்படுத்தி அந்த பொருள் சேவை வந்து உற்பத்தி அறிமுகப்படுத்துறதால வந்து அந்த பொருளுக்கு வந்து அதிகளவான வந்து உற்பத்தி செய்யறதுக்கோ அந்த பொருளை விற்பனை செய்யறதுக்கோ அந்த பொருளை உருவாக்குறதுக்கோ வந்து நிறைய பேர் தேவைப்படுவாங்க. ஸோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்கே வந்து புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து உருவாக்கப்படுது. அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று கிரியேட் ஆகப்படுதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். அப்ப இலங்கை பொருளாதாரத்தில் இந்த முயற்சியாண்மை பங்களிப்பு செய்த எப்படி முதல்ல தேசிய வளங்களை வந்து பயன்படுத்த தேசிய வளங்கள், அப்ப தேசிய வளங்கள் எங்க நாட்டை பொறுத்தளவுல வீணடிக்கப்படாது, பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படுது இந்த முயற்சியாண்மை மூலமா. அடுத்தது புதிய பொருட்கள் சேவை வந்து சந்தைக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அடுத்த விஷயம் தான் தொழில் வாய்ப்பு, அப்படி இல்லாட்டி வேலை வாய்ப்புகளை வந்து வழங்கப்படுது. அடுத்தது இந்த முடிவு பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலமா வெளிநாட்டு செலாவணியை உழைக்க முடியுது. அதைத்தான் நாங்க சொல்றோம் என்னதுன்னா எபிலிட்டி டு த ஏர்ன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ த எக்ஸ்போர்ட் ஆஃப் த ப்ராடக்ட். அதாவது இப்ப நாங்க உற்பத்தி செய்யற பொருட்கள் வந்து நாங்க மட்டும் வந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். நாங்க அந்த பொருட்களை என்ன செய்வோம்னு சொன்னா ஏற்றுமதியும் செய்வோம். சரியா, ஏற்றுமதியும் செய்வோம். அது எப்படி ஏற்றுமதி செய்யறதுன்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து உதாரணத்துக்கு பாருங்க, எங்கடையில நிறைய பொருட்கள் மிளகு ஏற்றுமதி செய்யறோம். அது இல்லாம எங்களோட ஆடை இந்த என்ன சொல்றது அப்பரல் இண்டஸ்ட்ரியில வந்து நாங்க ஏற்றுமதி வந்து இருக்கோம். ஆரம்பத்துல இந்த தேயிலை, கோகனட், டீ, என்ன சொல்றது கொக்கோ, கோப்பி, அதுகளை எல்லாமே வந்து நாங்க என்ன செஞ்சோம், எக்ஸ்போர்ட் செஞ்சோம். அது மட்டும் இல்லாம வந்து இப்ப இலங்கையில காணப்படுகின்ற சில அந்த கைவினைஞர்கள், அதாவது என்ன சொல்றது அந்த இண்டஸ்ட்ரியல் கைத்தொழில் பொருட்கள் உற்பத்தி செய்யறவங்க, அந்த பேக்கா இருக்க ஓலைகள்ல உற்பத்தி செய்யற அந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாமே வந்து அந்த பொருட்கள்லாம் வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா வெளிநாட்டுக்கு வந்து நாங்க ஏற்றுமதி செய்யறோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இதன் மூலமா வந்து எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா வெளிநாட்டு செலாவணியை வந்து உழைக்க முடியுது. வெளிநாட்டு செலாவணினா therefore entrepreneur create the employment பாருங்க the product the foreign exchange can be the earned by this process னு சொல்லி, அதாவது எங்களுக்கு வெளிநாட்டு செலாவணியை வந்து உழைத்துக் கொள்ள முடியும்னு சொல்லி நாங்க இங்க சொல்றோம். அடுத்தது வந்து நாட்டின் மொத்த உற்பத்தி அதிகரித்தல். நாட்டின் மொத்த உற்பத்தி அதிகரித்தல்னு சொன்னா இன்க்ரீஸ் த டோட்டல் நேஷனல் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்ப நாட்டின் மொத்த உற்பத்தி அதிகரிக்குதுன்னு சொல்றதுன்னு சொன்னா, இப்ப நான் எங்கட நாட்டுக்கு வந்து பொருட்கள் சேவையெல்லாம் உருவாக்குவதனூடாக வந்து பொருளாதாரத்தின் உற்பத்தியின் அளவு வந்து அதிகரிக்கும். அதாவது வந்து ப்ரொடக்ஷன் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகக்குள்ள வந்து எங்கட கண்ட்ரியில இருக்கிற, அதாவது என்ன சொல்றது நாட்டின் மொத்த உற்பத்தி ஜிடிபின்னு கூட நாங்க சொல்லலாம். டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து எப்படியுமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். அடுத்தது வருமானம் பிரிந்து செல்லும். அடுத்தது வந்து ஏற்றத்தாழ்வுகள் குறையும். அது என்னதுன்னா டிக்ரீஸ் ஆஃப் த டிஸ்பரிட்டி இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த இன்கம். அப்ப வருமானம்னு சொல்ற விஷயம் வந்து ஒருத்தர் மட்டும் ஏர்ன் பண்ணி ஒருத்தர் மட்டும் முன்னேறி கொண்டு போற விஷயமும் இல்லை. அடுத்த விஷயம் என்னதுன்னு சொன்னா வருமானம் பிரிந்து செல்லும், ஏற்றத்தாழ்வுகள் குறையும். அதாவது வந்து இப்ப நாங்க எங்க படிச்சிருக்கிறோம், என்ன சொல்றது அப்பர் லெவல் இருக்காங்க, லோவர் லெவல் இருக்காங்க, மிடில் லெவல், அதாவது வருமானம் ஏர்ன் பண்றவங்க நாங்க சொல்லுவோம் லோ கிளாஸ், ஹை கிளாஸ், மிடில் கிளாஸ்னு சொல்லி அதைத்தான் இங்க சொல்றாங்க. அப்ப இந்த முயற்சியாண்மை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அதிகமானோர் வந்து இந்த என்ன சொல்றதுன்னா இந்த முயற்சியாண்மையில வந்து ஈடுபடும் மூலமா வந்து வருமானம் நிறைய பேர் உழைக்க தொடங்குறாங்க. சோ அதனால வந்து வருமானம் வந்து என்ன நடக்கும், எல்லாருக்கும் வந்து பிரிந்து செல்லும். அடுத்தது ஏற்றத்தாழ்வு குறைவடையும். இப்ப ஏற்றத்தாழ்வு குறைவடையும் இப்ப எல்லாரும் இந்த பிசினஸ் கான்செப்ட்ல வந்து இன்வால்வ் ஆக வந்து இப்ப பாருங்க நிறைய பேர் என்ன செய்யறான்னு சொன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட வந்து ஒரு பார்ட் டைம் பிசினஸ் ஒன்று செய்யறாங்க. சோ இப்படி இருக்கக்குள்ள உண்மையாலுமே அந்த வருமானம் எப்படி நடக்கும்னா எக்ஸ்பேன்ஸ் ஆகிக்கொண்டு டிவர்சிட்டி ஆகிக்கொண்டு போகுது, வருமானம் பிரிந்து செல்கிறது. அது மட்டும் இல்லாம வந்து ஏற்றத்தாழ்வுகள் என்ன நடக்கும்னு சொன்னா குறைவடைஞ்சு கொண்டு செல்லும்னு கூட சொல்லலாம். அப்ப ஆகவே வந்து இலங்கையில வந்து பொருளாதாரத்துக்கு இலங்கையின் உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியில் முயற்சியாண்மை வந்து as a fulfill the local economic development in the countryன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகே, சரி. அடுத்த விஷயம் பாருங்க, பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்தல். பொருளாதார அபிவிருத்தினா கண்ட்ரிபியூட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் த எக்கனமின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப முயற்சியாளர்கள் வந்து அரசாங்கத்துக்கு முயற்சியாளர் ஒரு பிசினஸ் ஒன்று கிரியேட் ஆயிட்டாலே கண்டிப்பா அங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கட்டி ஆகணும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும்.
அடுத்தது வந்து கவர்மெண்ட்க்கு வந்து கவர்மெண்டால வழங்கப்படுகின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன சொல்றது அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இன்வால்வ் ஆகி இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது வந்து பொருளாதார அபிவிருத்திக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு வந்து இந்த முயற்சியாண்மை வந்து ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்குதுன்னு சொல்ல முடியும். பாருங்க, முயற்சியாளர்கள் அரசாங்கத்துக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து நாட்டின் அபிவிருத்தி செயற்திட்டங்களை வெற்றிகரமாக்கிக் கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. அத்துடன் புதியவைகளினால் ஏற்படும் ஈடுபாடு காரணமாக புதிய வர்த்தக வாய்ப்புகளினூடாக தொழில் வாய்ப்பின்மை குறைப்பதனூடாக மக்கள் வருமான நிலை சிறப்பாக அமைத்து வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்த முடியும்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இலங்கையின் பொருளாதாரத்துக்கு ஒரு முயற்சியாண்மை எப்படி பங்களிப்பு செய்யுதுன்னு சொன்னா யூஸ் ஆஃப் லோக்கல் ரிசோர்ஸா இருக்கலாம். என்ன சொல்றது, இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அசைன்மெண்ட்க்கு படிக்கிறது எல்லாமே வந்து எக்ஸாமுக்கும் சேர்த்தே படிச்சு கொள்ளுங்க. இது வந்து கண்டிப்பா எக்ஸாமுக்கு வந்து இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும் பொழுது நீங்க டிரெக்டா வந்து இந்த ஆன்சரை அப்ளை பண்ணணும் எக்ஸாம்பிளோட. சரியா? ஸோ நீங்க அசைன்மெண்ட் செய்யும் பொழுதே வந்து எக்ஸாமுக்கும் சேர்த்து படிச்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க. அப்போ நீங்க வந்து கடைசி டைம்ல வந்து எல்லாம் ஓவர்லோட் ஆகாது. Regional development, supply new goods and services to the market, create employment opportunity, ability to earn foreign exchange through the export of the product. பாருங்க, நாங்க அந்த கொஸ்டின்ஸ் எழுதக்குள்ளே வந்து ஹெட்லைன் வந்து போல்டா போட்டு அடுத்ததை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா போல்டு இல்லாம பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதலாம். ஓகேயா? மற்றது வந்து இங்கிலீஷ்ல எழுதுறதுன்னு சொன்னா நார்மலா வந்து டைம்ஸ் அண்ட் நியூ ரோமன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த வேர்ட் சைஸ் வந்து 11 யூஸ் பண்ணுங்க. ஓகேயா? வேர்ட் சைஸ் வந்து 11 யூஸ் பண்ணலாம். டைம்ஸ் அண்ட் நியூ ரோமன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஸ்பேஸ் வந்து 1.5 ஸ்பேஸ் வச்சுக்கொள்ளுங்க. தமிழ் என்டர் அதாவது டைப் பண்றீங்கன்னு சொன்னா அந்த என்ன சொல்றதுன்னா இந்த நான் நேற்று டைப் பண்ற மெத்தட் சொல்லி கொடுத்தேன். அந்த டைப் பண்ற மெத்தடை வந்து லதா போண்ட் அப்படி இல்லாட்டி பாமி அந்த போன்ட்ல வந்து ஒரு 10-11 வந்து வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 10-11 சொன்னா அந்த கணக்கு அந்த PDF போட்டு வரக்குள்ள வந்து கணக்கா இருக்கும். அதாவது வந்து இந்த ஷேப்ல இருக்கும். ஓகே. ஸோ மார்க்கெட்டிங். ஓகே. இந்த பாருங்க, இந்த ஷேப்ல வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ ஈஸியா இருக்கும். ஸோ இது தமிழ்ல டைப் பண்றதுன்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க கிளியரா வந்து விளங்குது தானே. அதாவது இந்த வேர்ட் இந்த லிமிட் இந்த போதும். ஸ்பேஸ் பாருங்க, ஹெட்டிங் எல்லாம் பாருங்க, போல்ட் பண்ணியிருந்தா போல்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கவனிச்சு கொள்ளுங்க. கொஸ்டின் நம்பர் போடுங்க. கொஸ்டின் நம்பர் 2னா அந்த கொஸ்டின் நம்பர் 2ன்னு போடுங்க. ஸோ அதுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் போல்ட் பண்ணி தேவையான விஷயங்களை வந்து பாயிண்ட் போட்டு ஸோ இப்படித்தான் இந்த ஸ்பேஸ் இதுகள் எல்லாமே வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஃபைனலாக வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கக்குள்ள அந்த கன்க்ளூஷன்ஸை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா கன்க்ளூஷன்ஸை வந்து கண்டிப்பா வந்து இப்படி போல்டில் போட்டு காட்டுங்க. ஸோ அப்போ வந்து இன்னும் நல்லா அட்ராக்டிவா இருக்கும். ஓகே. ஸோ இங்கிலீஷ்ல அசைன்மெண்ட் செய்யறதுன்றாலும் கூட வந்து 1 minute. ஓகே, ஸ்டிக் எடுப்போம். அசைன்மெண்ட் பாருங்க, இந்த நார்மலா டைம்ஸ் அண்ட் நியூ ரோமன்ஸ் யூஸ் பண்ணி 1 பாயிண்ட் அதாவது வந்து போல்ட் பண்ற இடத்துல போல்ட் பண்ணி 1.5 இன்ச்சஸ் வச்சு அசைன்மெண்ட் வந்து செய்யுங்க. ஓகே. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நாங்கள் சப்ஜெக்ட்க்கு போவோம். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, டிக்ரீஸ் த டிஸ்பரிட்டி இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், அதாவது வருமான ஏற்றத்தாழ்வை குறைச்சி வருமான பங்கீடு. கண்ட்ரிபியூட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த எக்கனாமிக், அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அபிவிருத்தி செய்யுது. கடைசியா நாம பார்த்தோம் கிரியேட் த சோர்வர்ஜன் அண்ட் த இண்டிபெண்டன்ட் நேஷன், அதாவது வந்து தன்னாதிக்கம் உள்ள ஒரு சுதந்திரமான பொருளாதார சமூகம் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்றோம். அது என்ன தன்னாதிக்கம் உள்ள ஒரு சுதந்திரமான பொருளாதார சமூகம்னு சொன்னா இந்த முயற்சியாண்மையை வந்து விருத்தி செய்வதன் மூலமா வந்து ஒரு தனிநபர் பர்சன் இண்டிவிஜுவலா இருக்கலாம், சொசைட்டியா இருக்கலாம், ஓவரால் எக்கனாமிக்கா இருக்கலாம், எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்கே ஒரு வேல்யூபிள் ஒன்று கிரியேட் ஆகுது. எல்லா விஷயமும் வந்து அங்கே டெவலப்மெண்ட் ஆகுது. அங்கே எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் வந்து அங்கே ஒரு பெனிஃபிட் ஒன்று கிடைக்குது. சரியா? அதுதான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா தன்னாதிக்கம் உள்ள ஒரு சுதந்திரமான பொருளாதார சமூகம் ஒன்று உருவாக்குறதுக்கு வந்து இந்த முயற்சியாண்மை வந்து இலங்கை பொருளாதாரத்துக்கு வந்து இந்த முயற்சியாண்மை வந்து பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி நாம சொல்ல முடியும். அதாவது வந்து எங்களுக்கு நாங்களே சுயமா நாங்க யாரையும் தங்கி வாழல, நாங்க யாரோட என்ன சொல்றது தங்கி யாரோட உற்பத்திக்காக
மையமாகவும் வந்து நாங்க தங்கி இருக்கல, எங்களோட உற்பத்திகளை நாங்களே உற்பத்தி செஞ்சு கொள்றோங்கிற அந்த கான்செப்டை தான் தன்னாதிக்கமுள்ள சுதந்திரமான ஒரு பொருளாதார சமூகம் உருவாகுதுன்னு சொல்லியும் சொல்றாங்க. ஓகே, நாங்க இதை விட இன்னும் கொஞ்சம் விஷயங்களும் பார்ப்போம். ஓகேயா? சரி, பாருங்க, முயற்சி ஆண்மைக்கும் பொருளாதார விருத்தி. ஓகே, இங்க பாருங்க, முயற்சி ஆண்மை காரணமாக புத்தாக்கங்கள் இனோவேட்டிவ் உருவாகி வந்து தேசிய உற்பத்தி வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து நேஷனல் இன்கம் வந்து கூடுதுன்னு சொல்லி சொல்றோம். புதிய வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகுது. அதனால வந்து வேலை மட்டம், அதாவது ஜாப் லெவல் வந்து என்ன நடக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகி வேலை வாய்ப்புகள் எல்லாம் குறைவடைஞ்சு வேலையின்மையெல்லாம் குறைவடைஞ்சு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. சரியா? அடுத்தது வந்து புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகுவதன் காரணமாக பொருளாதார விருத்தி, அதாவது எக்கனாமிக் வந்து டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, நாங்க இதை வந்து ஒரு சர்க்கிள்ல வந்து பார்க்கலாம். அதாவது இப்ப நான் சொன்ன விஷயமே தான் கொஞ்சம் இதுல அட்வான்டேஜாவும் சொல்லியிருக்கேன். நீங்க அசைன்மெண்ட் செய்யக்குள்ள வந்து இந்த விஷயங்களையும் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம். பாருங்க, புதிய தொழில் வாய்ப்பு, ஒரு ஒன்டர்பிரனர் ஒரு கிரியேட் ஆகுறாருன்னு சொல்லி சொன்னாலே, ஒரு தொழில் உரிமையாளர்னு உருவாகுறாருனாலே அங்க ஒரு புதிய தொழில் வாய்ப்பு உருவாகுது. புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்குள்ள அங்க என்ன, வருமான மட்டம், அதாவது இன்கம் லெவல் உயர்வடையும். எப்படி இன்கம் லெவல் உயர்வடையும், இன்க்ரீஸ் ஆகும். அவர் அந்த ஜாப்ல வந்து அப்ளை பண்ணி அந்த ஜாப்புக்கு வந்து போறாரு. அப்ப அவர்கிட்ட வந்து இன்கம் லெவல் கூடும். அப்ப இன்கம் லெவல் கூடக்குள்ள செயற்படக்கூடிய சக்தி அதிகரித்தல். அப்ப அவர் அந்த எம்ப்ளாயி வந்து நிறைய அளவு வந்து என்ன செய்வாரு, ப்ரொடக்ஷனை வந்து உற்பத்தி செய்வார், அதிக அளவு வந்து உற்பத்தி செய்வார். அப்படி உற்பத்தி பொருட்கள் அதிகரிக்க அதிகரிக்க உற்பத்திகள் வந்து பல்வேறு வகையான உற்பத்திகளை வந்து அவர் அறிமுகப்படுத்தக்குள்ள அந்த பொருட்களுக்கான கேள்வி டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகக்குள்ள மேலும் என்ன செய்யப்படுதுன்னா பொருள் வந்து உற்பத்தி அதிகரிக்கும். அப்ப பொருள் இன்னும் உற்பத்தி அதிகரிக்கணும்னு சொல்லி சொன்னா திரும்பவும் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் ஆகணும், அதாவது வேலை வாய்ப்புகள் வந்து இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த வேலை வாய்ப்பு வந்து இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி காட்டி இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து இப்ப எங்களோட இலங்கையில வந்து பொருளாதாரத்துக்கு வந்து இந்த முயற்சியாண்மை வந்து எப்படி என்ன சொல்றது பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து சந்தை செயற்பாடுகள் விரிவடைதல், புதிய போட்டி சந்தை உருவாகுதல். அப்ப அதன் மூலம் அது ஏன் சந்தை பொருளாதாரம் விருத்தி அடையுதுன்னு சொல்லி சொன்னா சந்தை செயற்பாடுகள்னு சொல்லி சொன்னா இப்ப பாருங்க, உற்பத்தி ஆரம்பத்துல குறைந்த அளவு உற்பத்தி செஞ்சவங்க இப்ப அதிக அளவு உற்பத்தி செய்ய வேண்டி வந்துடும். அது மட்டும் இல்லாம வந்து இப்ப பிரதேசத்துக்கு மட்டும் உற்பத்தி செஞ்சவங்க முழு நாட்டுக்கு உற்பத்தி செய்ய வேண்டி வந்துடும். அது மட்டும் இல்லாம புதிய போட்டி சந்தை உருவாகும். ஓகே, அப்ப அவர் அந்த கேள்விகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஒரு உற்பத்தியாளரை மட்டும் நம்பி இருந்து வேலை, அப்போ இன்னும் போட்டியாளர்கள் அதிகரிப்பாங்க. அப்ப அந்த போட்டியாளர்கள் அதிகரிக்கும், அந்த கம்பெடிட்டர்ஸை விட நாங்க கம்பெடிட்டரோ எப்படி நாங்க அந்த பொருளை வந்து உற்பத்தி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். சோ அதுதான் அங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பிரதேச வளங்களை பயன்படுத்துறதால வந்து அவற்றிற்கு உயர்ந்த கேள்வி, அதாவது வந்து இப்ப நாங்க வந்து சொன்னோம் தானே லோக்கல் அந்த என்ன சொல்றது அந்த ரீஜனல் ரீதியா நாங்க ரிசோர்ஸை யூஸ் பண்ணக்குள்ள ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஒன்றும் கிரியேட் ஆகும். ஓகே, எங்க அந்த நீங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப நீங்க வந்து நல்ல என்ன ஒரு கேர்ட் வந்து நல்ல ஒரு சுத்தமான கேர்ட் வந்து எடுத்துக்கொள்ளணும்னா எம்பிலிபிட்டி சைட் மாதிரி போக முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த விஷயங்களுக்கு வந்து அது ஒரு டிமாண்ட் ஆகிரும். ஓகே, நாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்னது அந்த என்ன சொல்றது ரைஸ் அரிசி தேவைன்னு சொல்லி சொன்னா அனுராதபுரம் புலனர்வ பக்கம் போகணும். ஸோ அதுதான் இந்த பிரதேச ரீதியான ஒரு டிமாண்ட் நாங்கன்னா கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து புதிய வணிகங்களும் உருவாகும், புதிய புதிய பிசினஸ் எல்லாம் கிரியேட் ஆகக்குள்ளையும் இந்த எக்கனாமிக் வந்து டெவலப்மெண்ட்க்கு வந்து முயற்சியாண்மை வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதைத்தான் வந்து நாங்க என்ன இங்கிலீஷ்லையும் வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. the relationship between the entrepreneurship and the business can be clarified the following points னு சொல்லிட்டு increase the national production, innovation and generate through the entrepreneurship, creating economic development, increase in demand regional resource that are being used, increase the economic development through the expansion business activities and generating of the new competitive market. அப்புறம் பாருங்க அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிரியேட் ஆகுதுன்னு, increase production, new employment opportunity, அப்புறம் increase income level, திரும்ப again increase in the demand for the goods, அப்புறம் again increase in the purchasing powerன்னு சொல்லி இது அந்த கர்வ் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சுழற்சி வட்ட முறையில இருக்கும். ஓகேயா? சரி, இதுதான் வந்து 2வது அசைன்மெண்ட்ல முதலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, சரி, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஒரு காமனான கொஸ்டின் தான். அதாவது வந்து இது வந்து நார்மலா வந்து நாங்க நெட்ல வந்து தேடித்தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணோம். அப்படி இல்லாட்டி இந்த சில நிறுவனங்கள்ல வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கும், ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்களை ரீட் பண்ணியும் நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா அதுக்கான ஆன்சர்ஸை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். இலங்கையில வந்து சிறு கைத்தொழில்களோட வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக வந்து
அந்த என்ன சிறு கைத்தொழில்களை வந்து ஊக்குவிப்பதற்காக வந்து நிறுவனங்கள் காணப்படுது. பல்வேறு நிறுவனங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா உதவிக்கரம் நீட்டுறாங்க. ஸோ அதுல வந்து மெயினான முக்கியமான 2 நிறுவனம் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஸ்மால் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் டிவிஷன் SCDD மற்றும் இலங்கை வர்த்தக சபை ஸ்ரீலங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் SLCCன்னு சொல்லி சொல்லுவோம். ஆகியவற்றால் மேற்கொள்ளப்படும் பணிகள் யாவைன்னு சொல்லி தான் கேட்கிறாங்க. அப்ப இது வந்து காமனான ஒரு கொஸ்டின். அதாவது வந்து இலங்கையில காணப்படுகின்ற சிறு தொழில்கள் முயற்சியாளரால உருவாக்கப்படுகின்ற இந்த சிறு தொழில் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக மோட்டிவ் பண்றதுக்காக பல்வேறு நிறுவனங்கள் வந்து இருக்கு. அதுல இங்க அவங்க கொடுத்திருக்க 2 நிறுவனம் வந்து தான் ஸ்மால் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் டிவிஷன் SCDDயும் SLCC நிறுவனம். ஸோ அப்ப இந்த 2 நிறுவனங்கள்ட்ட வந்து பணிகள் அந்த 2 நிறுவனங்கள்ல வந்து செயற்பாடுகள் என்னதுன்னு சொல்லி தான் கேட்கிறாங்க. பாருங்க, what are the function performed by the Small Enterprises Development Division and Sri Lanka Chamber of the Commerce boosts the growth small scale industrial in Sri Lanka. அப்ப சிறு வியாபார அபிவிருத்திக்காக வளர்ச்சிக்காக சிறு வியாபார முன்னேற்றத்துக்காக இங்க குறிப்பிடப்பட்டிருக்க இந்த 2 நிறுவனங்களோட வந்து செயற்பாடுகள் என்ன, அதாவது அவங்களோட சேவைகள் என்ன, ஸோ அவங்களோட பங்கு பற்றல்கள் என்னன்னு சொல்லி தான் கேட்கிறாங்க. ஓகே, ஸோ அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா முதல்ல வந்து உடனடியா வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ நாங்க வந்து என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா முதல்ல அந்த நிறுவனத்தின் வந்து விஷன் மிஷன் அந்த நிறுவனத்தின் கோல்ஸை வந்து நாங்க கொஞ்சம் முன் கொடுக்கணும். ஓகே, அந்த நிறுவனத்தை 1 மினிட்
ஓகே. ஸோ இப்போ நாங்க இதுல வந்து ஸ்மால் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் டிவிஷனை பத்தி நாங்க விஷன், மிஷன்ஸ், கோல்ஸுங்கள பத்தி நாங்க முன்னுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு மேலதிகமா டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னு சொன்னா இந்த 2 லிங்க் இருக்கு. அதாவது 2 அந்த அமைப்புகளை பத்தி 2 லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 லிங்க்லையும் போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ்களையும் வந்து எடுத்துக்கொள்ளவும் முடியும். ஓகே. ஸோ இது வந்து நாங்க கூகுள்ல தேடின விஷயங்களா தான் இந்த விஷயங்கள் வந்து இருக்குது. ஓகே. அப்ப இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்தளவுல வந்து நாங்க சொல்லலாம் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டிவிஷன். ஸோ என்னென்ன அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லித்தான் நான் இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணி இருக்கிறேன். ஓகே. அப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நாங்கள் இந்த ஆர்கனைசேஷனோட கீ ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, ஸோ அதுகள் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி தான் இருக்கு. ஓகே. சாரி. அப்போ பாருங்க இதுல வந்து இந்த கீ ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லும் பொழுது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த மெயினா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க இந்த முயற்சியாளர்களுக்கு. மார்க்கெட்டிங்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஃபைனான்சியல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், பிஸ்னஸ் கன்சல்டன்சேஷன், டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சப்போர்ட்டிங் அண்ட் எனபிளிங் என்வாயரன்மெண்ட்னு சொல்லி. ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் வந்து அந்த நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த முயற்சியாளர்களுக்கு வந்து பல்வேறு சேவைகளை வந்து வழங்குறாங்க. பல்வேறு சேவைகள் அப்படி இல்லாட்டி பங்களிப்புகள், பல்வேறு செயற்பாடுகளை வழங்குறாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது வந்து கீ ஆக்டிவிட்டிஸ் வந்து மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட்ல இருக்கு. அடுத்தது வந்து ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ். இப்போ இங்க வந்து இந்த நம்பர் ஆர்டர் படி பாருங்க. மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ். அப்போ முதலாவது மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ். அடுத்தது வந்து ஃபைனான்சியல் ஃபெசிலிட்டிஸ். அப்போ ரெண்டாவது வந்து ஃபைனான்சியல் ஃபெசிலிட்டிஸ். அடுத்தது மூன்றாவது வந்து என்னது பிசினஸ் கன்சல்டன்ட். அப்போ மூன்றாவது பிசினஸ் கன்சல்டன்ட். ஸோ அடுத்தது நாலாவது வந்து டெக்னாலஜி அண்ட் ப்ரொடக்ஷன். அஞ்சாவது ரிசர்ச் டெவலப்மெண்ட். நாலாவது இங்க வந்து டெக்னாலஜி இந்த ஐடி சம்பந்தமா இருக்கு. அடுத்தது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இங்க உங்களுக்கு ஹெட்டிங்கும் போட்டிருக்கும். அப்போ இந்த நிறுவனங்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் வந்து இந்த என்டர்பிரனருக்கு வந்து ரொம்ப பக்கபலமா வந்து பல்வேறு செயற்பாடுகளை வந்து முன்னெடுத்து வழங்குறாங்க. ஸோ அதைத்தான் வந்து நாங்க இதுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம். இப்ப பாருங்க இந்த ஸ்மால் என்டர்பிரைசஸ் அண்ட் டெவலப்மெண்ட் டிவிஷன் சொல்லும் பொழுது வந்து தொலைநோக்கு அவங்கள இப்ப தமிழ் மீடியத்துல செய்யறவங்கன்னு சொன்னா முதல்ல வந்து இதை அவங்களோட தொலைநோக்கு என்னதுன்னு எழுதணும். அவங்களோட பணி அதாவது வந்து விஷன்ஸ், மிஷன்ஸ் என்ன, அவங்களோட கோல்ஸ் என்னதுன்னு சொல்லி. ஸோ இதை நான் இதுல இருக்க கோல்ஸ் அப்படியே நான் ரீட் பண்ணி எந்த வேலையுமே இல்லை. ஸோ நீங்க வந்து இது ரீட் பண்ணி இந்த விஷயங்கள் அப்படியே வந்து நாங்க எழுதத்தான் வரும். ஸோ இதுல வந்து எந்த விதமான ஒரு சேஞ்சையும் வந்து எங்களால மாற்ற முடியாது. காரணம் வந்து இது எல்லா 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 செயற்பாடுகள் வந்து இது பொதுவான விஷயம் தானே. ஸோ இது வந்து கொமனான கேள்வி. ஸோ கொமனான கேள்விக்கு வந்து நாங்க கொமனா தான் எல்லாரும் எழுத முடியும். ஓகே. ஸோ அப்ப அடுத்தது வந்து இவங்களோட வந்து இலக்குகள் என்னென்ன கோல்ஸ் பாருங்க. உதாரணம் சொல்ல போனா இளைஞர்கள் தொழில் முனைவோர் திறன்களை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளூர் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை உருவாக்குதல், புதிய வேலை வாய்ப்புகளை கண்டறிந்து தொழில் தொடங்க வழிகாட்டி இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், இளைஞர் நிறுவனங்களின் செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதன் மூலம் இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு மற்றும் வருமான வளர்ச்சியை வழங்குதல், குறு மற்றும் சிறு வணிகங்கள் அதாவது வந்து சிறு குறுன்னு சொல்லக்குள்ள வந்து சிறிய வணிகம் இருக்கு. அதுலயும் ரொம்ப சிறிய வணிகங்கள் காணப்படலாம். ஸோ அவங்களோட செயல்திறன் அவங்களோட அதாவது உயிர் வாழ்வை உறுதி செய்தல்னு சொன்னா அந்த ஒரு சிறு பிசினஸ்ங்க வந்து தொடங்கின ஸ்டார்ட்ல கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாம அதை கண்டினியூஸா கொண்டு போறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் ஒன்று கொடுக்கிறது. ஸோ அதுகள் தான் வந்து இதோட இலக்குகளா இருக்கும். ஸோ அடுத்தது இந்த ஃபங்க்ஷன்ஸை பார்த்தா பாருங்க. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக உள்ள எந்தெந்த பிரதேசங்கள் காணப்படுது அதை கண்டறிகிறது. அந்த பிரதேசங்கள்ல தொழில் முனைவோர்களை வந்து உருவாக்குறது. அது மட்டும் இல்லாம பல்வேறு திட்டங்களை வந்து உருவாக்கி கொடுக்கிறது. தேவையான சேவைகளை வந்து பெறுவதற்கான வசதியை வழங்குறது சிறு வணிகங்களுக்கு. அடுத்தது வேலையற்ற இளைஞர்களை இலக்காக கொண்டு அவங்களுக்கு வந்து வசதிகளை வந்து அவங்களுக்கு தொழில் தொடங்க ஒரு பிசினஸ் ஒன்று கிரியேட் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அடுத்தது வந்து புதிய தொழில்களை தொடங்குறதுக்கும் ஏற்கனவே காணப்படுகின்ற தொழிலை டெவலப்மெண்ட் பண்றதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்குது. பல்வே ஓகே. ஸோ அடுத்தது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா இந்த தொழில் முனைவர் மேம்பாட்டு பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்கள். அப்ப அதாவது என்னென்ன ட்ரைனிங்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் தேவை, ஸோ அவங்களோட ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், அவங்களோட ஆட்டிடியூட்ஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை ஒன்று அதாவது வந்து என்ன சொல்றது ஒரு என்டர்பிரனர்ஷிப் கல்ச்சரை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த நிறுவனங்கள்ல வந்து ஃபங்க்ஷன்ஸா இருக்கும்னு சொல்ல முடியும். அதுதான் இந்த SEDD
நாங்க ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம். அந்த நிறுவனத்தின் வந்து ஃபங்ஷன்ஸா இருக்கும். சரியா? அது இல்லாம வந்து இது வேற என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ட்ரெய்னிங்ஸ் வழங்குறாங்கன்னு சொல்லி. இந்த ட்ரெய்னிங் வழங்குறது அவங்களோட ஒரு செயற்பாடா தானே காணப்படுது. தொழில் முயற்சி அபிவிருத்தி. அடுத்தது வந்து நல்ல ஐடியாஸ் குடுக்குறது. அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்குறது. ஆ டெக்னாலஜி டெக்னிக்கல் ரீதியான ட்ரெய்னிங்ஸ் குடுக்குறது. மார்க்கெட்டிங், பிசினஸ் பிளானிங், அடுத்தது வந்து சர்வீஸ் ஸ்டாண்டர்ட், கஸ்டமர் சர்வீஸ வந்து எப்படி டெவலப் பண்றது. அடுத்தது மேனேஜ்மென்ட், பிசினஸ் மேனேஜ்மென்ட் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கொள்றது. அடுத்தது பிசினஸ்ல எப்படி நாங்க டெக்னாலஜி யூஸ் பண்றது. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட், ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட், ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட், அக்கவுண்ட், அடுத்தது புக் கீப்பிங் எல்லாம் எப்படி செய்யறது. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட், மூலோபாய மேலாண்மை, அப்படி இல்லாட்டி தந்திரோபாய முகாமைத்துவம்னு நாங்க அதை சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த சிறு வியாபார முயற்சியாளர்களுக்கு வந்து பல்வேறு ட்ரைனிங்ஸை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும். அடுத்தது வந்து இப்போ இவங்க ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. மார்க்கெட்டிங்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், ஃபைனான்சியலா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், பிசினஸ் என்ன சொல்றது, நாங்க வந்து இது இந்த வணிக ஆலோசனை வழங்குறது. அதாவது வந்து இப்போ பிசினஸ் ரீதியா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றது, டெக்னாலஜி மற்றும் ப்ரொடக்ஷன் இனோவேஷன்ஸ் எப்படி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதுகள் வந்து ஒன் பை ஒன்னா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்க இப்போ மார்க்கெட்டிங் எடுத்துக்கொண்டு அதுல என்னது சந்தை தகவலை வந்து சேகரிச்சு அவங்களுக்காக வழங்குறது. சர்வதேச சந்தையில வந்து என்னென்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் காணப்படுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ சர்வதேச சந்தையில இவங்க உற்பத்தி செய்யற பொருட்களை வந்து விற்பனை செய்யறதுக்கு வாய்ப்புகளை வழங்குறது. அடுத்தது வந்து பிசினஸ் லைன்ஸ்களை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறது. ஓகே, உங்களுக்கு இப்படி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க இவர்கிட்ட இந்த ப்ராடக்ட்டை வந்து எடுங்கன்னு சொல்லி பிசினஸ் எக்ஸிபினேஷன் வைக்கிற எக்ஸிபிஷன் வைக்கிறது, சாரி, கண்காட்சிகள் நடத்துறது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நடக்கிறது. அடுத்தது வந்து என்னதுன்னா ஃபைனான்சியல். இப்போ ஃபைனான்சியலா வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி ஃபைனான்சியல் ரீதியா நாங்க வந்து பேலன்ஸ் பண்ணி கொள்ளணும், ஃபைனான்சியல் பிளானிங் வந்து எப்படி கிரியேட் பண்ணி கொள்ளணும், நாங்க எங்கெங்க ஈஸியா லோன்ஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் லோன்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுது, எப்படி அந்த லோன்ஸ்களை வந்து செட்டில் பண்ணணும், பேங்க்ஸோட கனெக்ட் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து காணப்படுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனான்சியலா அவங்க வழங்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸா இருக்கும். அடுத்தது வந்து ஃபைனான்சியல் இல்ல, அடுத்தது வந்து மார்க்கெட்டிங். நாங்க இத சொல்றது வந்து டெக்னாலஜிக்கலா. அதாவது வந்து ஒரு டெக்னாலஜிக்கலா வந்து என்னென்ன மாரியான டெவலப்மென்ட் கொண்டு வரலாம். ஸோ எப்படி எப்படி ப்ராசஸ வந்து கொண்டு போறது. பிளானிங்ஸ் எப்படி, டெக்னாலஜி பிளானிங்ஸ் கொண்டு வரது எப்படி, பிசினஸ்ல வந்து ஏற்படுற சிக்கல்கள தீர்க்கிறதுக்கான என்ன மாரியான விஷயங்கள கருத்தில் கொள்ளணும். அந்த மாரியான விஷயங்கள வந்து கொண்டு வராங்க. சரியா? ஸோ ஓகே. அடுத்தது வந்து நாங்க ஆராய்ச்சி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட். அதாவது வந்து இப்ப நாங்க எந்த ஒரு பொருள் உற்பத்தி செய்றனாலும் சந்தைய ஆராய்ச்சி செய்யணும். சந்தை பற்றிய தகவல்கள சேர்க்கணும். அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அதுல தான் வந்து பாருங்க, இப்ப அந்த எப்படி நாங்க அந்த டேட்டாபேஸ் எங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸ நாங்க எப்படி எடுத்துக்கொள்றது? கஸ்டமர்ஸ் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் எப்படி ஓகே. ஸோ இது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ல வந்து அதாவது என்னென்ன எப்படி டேட்டாபேஸ்கள வந்து கலெக்ட் பண்ணி கொள்றது, அந்த மாரியான விஷயங்கள் தான் கன்சிடர் பண்றாங்க. ஸோ தேசிய மட்ட திட்டங்கள் எப்படி வந்து டெவலப் பண்ணணும், நேஷனல் பிளான்ஸ்ங்கள வந்து எப்படி என்னென்ன மாரியான ட்ரெய்னிங்ஸ் குடுக்கணும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து நாங்க இந்த நிறுவனம் மூலமா வந்து மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளா காணப்படும். ஓகே.
ஓகே. அடுத்தது வந்து ஸ்ரீலங்கா சேம்பர் அண்ட் காமர்ஸ். ஸோ இதுல இவங்கட வந்து விஷன்ஸ் என்ன? இவங்கட மிஷன்ஸ் என்ன? அடுத்தது வந்து இந்த சபை, இந்த வர்த்தக சபை என்ன சொல்லுது? ஸோ அதாவது வந்து அடுத்த நிறுவனம் நாங்க இங்க பார்த்தோம் சப்போர்ட்டிவ் பண்றது தான் வர்த்தக சபை. இலங்கை வர்த்தக சபைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இலங்கை வர்த்தக சபையை பொறுத்தளவுல வந்து அவங்களோட விஷன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த பசிபிக் அதாவது வந்து நாங்க என்ன சொல்றது? ஏசியா பசிபிக் அதாவது ஆசிய பசிபிக் பிராந்தியத்துல வந்து வர்த்தக சபை இதுதான் மெயின் முக்கிய ஒரு வர்த்தக சபையா காணப்படுது. இது வந்து ஒரு மோட்டிவேட்டிவா இது வந்து நாங்க முதல் பார்த்த நிறுவனம் வந்து இலங்கையை மட்டும் பேஸ் பண்ணி காணப்படுது. இந்த ஸ்ரீலங்கா சேம்பர் அண்ட் காமர்ஸ்னு சொல்லி சொல்றது இலங்கையில வந்து இந்த வர்த்தக சபை அதாவது இலங்கையில இருக்கிற முயற்சியாளர்களை வந்து இனம் கண்டு அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தான் செய்யறாங்க. ஸோ அவங்க வந்து தேசிய பொருளாதார வளர்ச்சி நேஷனல் நேஷனல் டெவலப்மெண்ட்க்கு வந்து பல்வேறு சப்போர்ட்டிவா இருக்காங்க. தனியார் துறையில் மிகவும் செல்வாக்கு மிக்க பயனுள்ள ஒரு யூனிட்டியா வந்து இது காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த வர்த்தக சபை வந்து என்ன செய்யறான்னு சொன்னா உள்ளூர் வணிகத்தின் வந்து நலன்களை மேம்படுத்துறது தொழில் முனைவோர் அமைப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இன்டர்னலா இருக்கிற அந்த உள்ளூரில் காணப்படுகின்ற ஸ்ரீலங்கால காணப்படுகின்ற இந்த என்டர்பிரினர்ஷிப்பை வந்து எப்படி அவங்களோட வந்து பெனிஃபிட்ஸை கூட்டுறது ஸோ அவங்கடையில வந்து அவங்கள வந்து எப்படி நல்ல முறையில பாதுகாக்கிறது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட்டிவ் குடுக்குறது. அந்த விஷயங்கள தான் வந்து இதுல சொல்றாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கான அந்த என்ன சொல்றது, அவங்களுக்கு ஈஸியா வந்து சேவிங்ஸ் அப்புறம் பிளானிங்ஸ், லோனிங் ஃபெசிலிட்டீஸ் அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்து சரியான ஒரு ஆலோசனை, ஒரு கைடா வழங்குறதுக்காக தான் இந்த நிறுவனம், இந்த எஸ்எல்சிசி நிறுவனம் வந்து காணப்படுது. ஓகே. ஸோ அது இல்லாம இந்த நிறுவனத்தின் வந்து பங்களிப்புன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நான் பாருங்க நோட் பண்ணியப்ப இதுல வந்து பாருங்க இதை வந்து போல்ட் பண்ணிருங்க. போல்ட் பண்ணி தான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எழுதணும். ஓகே. பாருங்க பிசினஸ் நெட்வொர்க்கிங், ட்ரேட் ப்ரொமோஷன்ஸா இருக்கலாம், கெப்பாசிட்டி பில்டிங், டிஸ்பர்ஷன் ரிசொல்யூஷன், அடுத்தது பாலிசி ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிசெமினேஷன்ஸ், அடுத்தது corporate social responsibility, CSR, facilities of the foreign investment, support for the SME. அதாவது எஸ்எம்இனா நாங்க சொல்றது வந்து மீடியம் என்டர்பிரனர், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரனர்னு சொல்லி சொல்றது, எக்கனாமிக் அண்ட் பிசினஸ் ஈவெண்ட்ஸ்களை செய்யறது இது எல்லாமே வந்து ஓகே. அப்ப இந்த நிறுவனம் வந்து பல்வேறு செயற்பாடுகளை வந்து வழங்குது இந்த முயற்சியாளர்களுக்கு அப்படி இல்லாட்டி முயற்சியாண்மை வணிகங்களுக்கு. அப்ப பாருங்க பொருளாதார வளர்ச்சி மற்றும் சாதகமான ஒரு வணிக சூழலை வந்து ஊக்குவிக்கும் கொள்கைக்காக வந்து இந்த நிறுவனம் வாதிடுது. அதாவது எப்படி நாங்க இந்த ஒரு என்வாயன்மெண்ட் வந்து ஒரு எக்கனாமிக் growth வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்க எப்படி செய்யணும். ஸோ அப்ப அந்த பாலிசி மேக்கர்ஸை வந்து எப்படி நாங்க உருவாக்கி கொள்றது, கொள்கை வகுப்பாளர்கள்லாம் எப்படி உருவாக்குறது. அடுத்தது வந்து பிசினஸ் நெட்வொர்க்கிங். அதாவது வந்து பிசினஸ் நெட்வொர்க்கிங்னு சொல்லி சொன்னா இப்போ இந்த ஒரு பிசினஸ் நெட்வொர்க்கிங் மூலமா அதுல நாங்க ஜாயின்ட் ஆகிட்டோம்னா அந்த என்டர்பிரனர் வந்து அவருக்கு நிறைய கண்டெக்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்க நிறைய எங்கடையில வந்து இப்போ சேனல்கள்ல அந்த யூடியூப் சேனலா இருக்கலாம், ஃபேஸ்புக் பேஜா இருக்கலாம், ரீல்ஸா இருக்கலாம், அது எல்லாத்துலயும் நிறைய என்னது என்டர்பிரனர்ஸ் வந்து கிரியேட் ஆகி அவங்க சில கைவினை பொருட்களை செஞ்சு அதை வந்து வெளிநாடுகளுக்கு வழங்குறாங்க. ஸோ இப்படி அந்த பிசினஸ் சேனல்ல வந்து நெட்வொர்க்கிங்ல வந்து இருக்கக்குள்ள வந்து கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து என்ன சொல்றது பிசினஸ் மோட்டிவ் வர்த்தக ஊக்குவிப்பு. அதாவது வந்து என்ன சொல்றது புதிய சந்தைகளை புதிய அந்த என்ன கண்காட்சி எக்ஸிபிஷன் வைக்கிறதன் மூலமா இப்ப பாருங்க எங்க எல்லாம் வந்து இப்ப ஜப்னா இப்ப ஸ்ரீலங்கால எல்லாம் வந்து இப்ப கோல்ட் பேஸ்ல எல்லாம் அந்த ஜப்னா கண்காட்சி வைப்பாங்க. அந்த ஜப்னா கூலோ அந்த மாதிரி அந்த ஜப்னா ஈவென்ட் கல்ச்சர் ஒன்று செய்வாங்க. அது உண்மையாலுமே வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறுவனங்களை வந்து மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளா தான் காணப்படும். அந்த பெரிய பெரிய அந்த கர்த்தக வலயங்களை வந்து உருவாக்கி பிசினஸ் எக்ஸிபிஷன் என்ன சொல்றது எக்ஸிபிஷன் வைக்கிறது அந்த மாதிரி திறன் உருவாக்கும். அதாவது ஸ்கில்ஸ் கிரியேட் பண்றது. ஸோ அந்த ஸ்கில்ஸ் கிரியேட் பண்றதுக்காக வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் வைக்கிறது. ஸோ அவங்களுக்கு அதை எப்படி அந்த என்ன சொல்றது டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ணணும், நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும்னு பார்க்கறது. அடுத்தது வந்து சர்ச்சைவ் அதாவது அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ்க்கு வந்து எப்படி நாங்கள் அந்த ப்ராப்ளத்தை வந்து தீர்க்கணும். அதாவது வந்து இவங்க வந்து இப்போ ஏதாவது என்ன சொல்றது ஆண்டர்பிரனர் சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இருக்கக்குள்ள வந்து இவங்க வந்து அந்த நடுவரா இருந்து அதாவது வந்து நாங்க அவங்கள சொல்றது வந்து ஆர்பிட்ரேட்டர்னு சொல்லி சொல்றது. அந்த ஆர்பிட்ரேட்டரா இருந்து அதுகளை வந்து எப்படி அப்பப்போ அவங்களோட பொருட்களுக்கான கேள்விகளை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம், அவங்களுக்கு பிரைஸ் வந்து எப்படி பிரைஸை வந்து தீர்மானிக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சரியா. சிஎஸ்ஆர் அதாவது வந்து சிஎஸ்ஆர் வந்து அப்ப இந்த என்டர்பிரனர்கள் மூலமாவும் வந்து இந்த சின்ன சின்ன சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லிக்கொண்டு போறாங்க.
ஓகே. ஸோ அந்த சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தான் இந்த நிறுவனம் வந்து மேற்கொள்ளுதுன்னு சொல்ல முடியும். ஓகே. ஓகே. அடுத்தது வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈஸி ஆக்குறதுக்கு, அதாவது வந்து நாங்க ஃபாரின்ஸ்ல வந்து எப்படி எங்களோட பிசினஸ் எக்ஸ்பேன்ஸ் பண்ணலாம், ஸோ நாங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றது, வெளிநாட்டு ஆட்கள் வந்து எங்களோட பிசினஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் பாருங்க. ஒரு சிலவங்க வந்து அந்த கீழே களிமண்ல எல்லாம் தங்க ஆபரணங்கள்லாம் செஞ்சாங்க. பாசியில வந்து, அதாவது என்ன சொல்றது, அந்த தண்ணியில இருக்கிற பாசியில வந்து அந்த பேக், தொப்பி அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்க. சோப் உருவாக்குனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அண்மை காலங்கள்ல வந்து ஒரு சில தொழிலுரிமைத்துவத்துக்கான வந்து ஒரு விஷயமா தான் காணப்படுது. ஆ ஸோ அதாவது பிசினஸ் ஈவென்ட்ஸ் எல்லாம் வைக்கிறது. ஸோ அந்த பிசினஸ் ஈவென்ட்ஸ்கள்ல எல்லாம் எல்லாரையும் வந்து வர சொல்லி, அதுலயும் ஒரு சின்ன ஒரு எக்ஸிபிஷன காட்டுறது. அதுல அவங்களோட அந்த உற்பத்தி செஞ்ச பொருட்கள விற்பனை செய்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்றது. அந்த மாரியான நெறைய விஷயங்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது. ஓகே. ஸோ அப்ப இந்த கொஸ்டின்கள தான், இது வந்து காமனான கொஸ்டின் தான். நாங்க 2வது அசைன்மென்ட்ல பார்க்கிறது வந்து இந்த 2வது கொஸ்டின்ஸ் வந்து இதுல உள்ள ஃபங்ஷன்ஸ் எழுதணும். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல இந்த ஸ்மால் என்டர்பிரைசஸ் அண்ட் டெவலப்மென்ட் டிவிஷன் என்னது? அதோட கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், விஷன், மிஷன் இருந்து அதுகள எழுதிட்டு, அதோட ஃபங்ஷன்ஸ்கள வந்து எழுதிக் கொண்டு போவதான் இருக்கு. இந்த சிறு வியாபார முகாமைத்துவத்துக்கு வந்து எப்படி உதவுதுன்னு சொல்லி. அடுத்தது ஸ்ரீலங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லக்குள்ள, அவங்க அந்த நிறுவனம்னா என்னது? அந்த நிறுவனத்தின் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ், விஷன், மிஷன்ஸ் இருந்தா அதுகள வந்து கொஞ்சம் சொல்லிட்டு, அடுத்தது அந்த என்னென்ன ஃபங்ஷன்ஸ் செய்றாங்க, இந்த சிறு வியாபார தொழில்கள வந்து ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லி போட்டா ஓகே. ஓகே. அப்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2 ஹெட்டிங் கீழ போட்டு ஆன்ஸர வந்து எழுதிக் கொண்டு போகத்தான் இருக்கு. ஓகே. அடுத்த விஷயம். இலங்கை பெண் முயற்சியாளர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை விளக்கி, பெண் முயற்சியாளர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக அரசு மற்றும் நிதி நிறுவனங்கள் அறிவித்த பல்வேறு திட்டங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பெண் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள வந்து விளக்க சொல்லியிருக்காங்க. அங்கன ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், பெண் முயற்சியாளருக்கு நிதி உதவி வழங்குவதற்காக. அதாவது வந்து உதவின்னு சொல்லக்குள்ள நிதி ரீதியான ஃபைனான்சியல் ஹெல்ப்பும் இருக்கு, நான் ஃபைனான்சியல் ஹெல்ப்பும் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க மெயினா? நிதி மெதுவா பெண் முயற்சியாளர்களுக்கு வந்து இந்த நிதி உதவி வழங்குவதற்காக, அதாவது வந்து அந்த என்ன சொல்றது, உமன் என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ஃபைனான்சியலா வந்து பெனிஃபிட்ஸ்கள வழங்குறதுக்காக வந்து என்னென்ன அந்த கவர்ன்மென்ட்டும், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூட்களும் வந்து என்னென்ன பிளான்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி தான் கேட்கறாங்க. ஸோ அப்ப இங்க வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்குள்ள நீங்க யோசிக்க வேணாம். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க்ஸ், மத்த கொஸ்டினுக்கு 20 மார்க்ஸ்ன்னு இல்ல. ஸோ நீங்க எழுதி இருக்கிறத பொறுத்து தான் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மார்க்ஸ வந்து அவங்க அங்கன மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ நாங்க இங்கிலீஷ்ல இருக்கிறதையும் அதே ரீட் பண்ணி கொள்வோம். ஓகே. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை த விமன் என்டர்பிரினர்ஸ் இன் ஸ்ரீலங்கா அண்ட் ஒரு கொஸ்டின். Discuss the various scheme announced by the government and financial institution to the provide the financial assistance to the woman entrepreneur. அப்ப என்ன சொல்றாங்க? இலங்கையில காணப்படுகின்ற பெண் தொழிலுரிமைத்துவத்தின் பிரச்சனைகள், அப்படி இல்லாட்டி தடைகள், நாங்க obstacleன்னு கூட சொல்லலாம். தடைகள் என்னது? ஸோ அத வந்து தீர்க்கிறதுக்காக அரசு மற்றும் நிதி நிறுவனங்கள் வந்து எவ்வகையான நிதி ரீதியான செயற்பாட்டு திட்டங்கள், நிதி ரீதியான திட்டங்கள் என்னென்ன அறிமுகப்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லித்தான் கேட்கிறாங்க. ஓகேயா? சரி. ஓகே. அப்ப முதலாவது வந்து நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், பெண் முயற்சியாளர்கள் என்றா யாருன்னு சொல்லி. உங்களுக்கு தெரிஞ்ச பெண் முயற்சியாளர்கள் வந்து நீங்க சொல்றேன்னு சொன்னா, உண்மைக்குமே வந்து நாங்க எங்களுக்கு நல்ல ஒரு பெண் முயற்சியாளர்ன்னு சொன்னா ஸ்ரீலங்கால ஒட்டாரா. ஒட்டாரான்னு சொல்றவங்க வந்து அப்பரல் இண்டஸ்ட்ரியில வந்து, அதாவது ஒடல் நிறுவனம். இப்ப வந்து ஒடல் நிறுவனத்த வந்து சொப்லோஜிக் வந்து அத எடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டாரான்னு சொல்றவங்க தான் ஒரு சிறந்த பெண் முயற்சியாளர் இலங்கையில வந்து. அத விட நெறைய பேர் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் ஃபேமஸா எல்லாருக்கும் வந்து ரிலேட்டடான நேம்னு சொன்னா நாங்க ஒட்டாராவ தான் சொல்ல முடியும். அப்ப அந்த பெண் முயற்சியாளர்கள் என்னத்தான் நாட்டுல வந்து உருவாகி கொண்டு இருந்தாலுமே வந்து இந்த பெண் முயற்சியாளர்கள் வந்து இலங்கையில அதாவது வந்து அவங்க உருவாக தடைகளும் இருக்குது. பெண் முயற்சியாளர்களுக்கான வந்து தடைகளும் காணப்படுது. அப்ப பெண் முயற்சியாளர்கள்னு சொன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முயற்சியாளர், ஒரு என்டர்பிரினர் கிட்ட இருக்கிற என்னென்ன கேரக்டரிஸ் இருக்கோ, அந்த கேரக்டரிஸ் எல்லாமே வந்து என்டர்பிரினர்ங்கிறது வந்து ஒரு காமன் வேர்ட்.
அதாவது பொதுவா அது அந்த ஒன்டர்பிரனர் சொல்லக்குள்ளாங்க ஃபீமேலும் வருவாங்க, மேலும் வருவாங்க, ஆணும் வருவாங்க, பெண்ணும் வருவாங்க. ஸோ அப்ப இந்த பெண் முயற்சியாளர்னு சொல்லக்குள்ள ஒரு ஒன்டர்பிரனருக்கு இருக்கிற கிரியேட்டிவ், அதாவது என்ன சொல்றது, ஸ்கில்ஸ் என்ன, அந்த டேலண்ட் என்ன, அவட கேரக்டர்ஸ் என்ன, அது எல்லாமே வந்து காணப்படுறது. ஒரு ஒன்டர்பிரனருக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பாய்க்கும் இருக்கும், கேர்ள்ஸ்க்கும் இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, பெண் முயற்சியாளர்னா இப்ப நாங்க இங்க என்னதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லைன் ஒண்ணு கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். அதாவது வந்து அவங்களோட சுயமா சிந்திக்கிற சிந்தனையுடன் கர்ம மாற்றும் திறமை, ஆபத்துக்களை தாங்கிக் கொள்ளும் பலம், புத்தி கூர்மை, சமயோஜிதம், நெகிழ்வுத்தன்மை. நாங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் முதலாவது அசைன்மெண்ட்லயே பார்த்துட்டோம். ஆகிய குணாம்சங்களை கொண்டு எந்த ஒரு கருமத்தையும் அவர்களால் வெற்றியை நோக்கி செயற்படுத்த முடியும். இந்த குணாம்சங்களை அடிப்படையாக கொண்டு தான் தனியாகவோ குழுவாகவோ வந்து புதிய வணிக வாய்ப்புகளை இனங்கண்டு அவற்றை வணிகங்களா மாற்றி அதனூடாக வந்து மற்ற நபர்களுக்கும் தொழில் வாய்ப்புகளை வழங்க தற்காலத்து பெண்கள் வெற்றிகரமான முறையில முயற்சி ஆண்மை கர்மங்கள்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே, அப்ப பெண் முயற்சி ஆண்மைன்னு சொல்லி சொன்னா நீங்க யாருன்னு சொல்லி உதாரணத்துக்கு வந்து நீங்க என்ன கொடுக்கலாம், இலங்கையில வந்து பெண் முயற்சி ஆண்மைக்கு வந்து ஒட்டாரா அப்பரல் இண்டஸ்ட்ரியில வந்து இருக்காங்கன்னு சொல்லி கூட சொல்லலாம். அப்ப அந்த பெண் முயற்சியாளர்கள் வந்து உருவாக்கப்படுறது போல அவங்களுக்கான அந்த பெண் முயற்சி ஆண்மைக்கான தடைகளும் காணப்படுது. அப்ப இந்த பெண் முயற்சி ஆண்மையில என்னென்ன தடைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது வந்து பெண்கள் இந்த வணிகத்தை மேற்கொள்ளும் பொழுது அதாவது பல்வேறு தடைகள் காணப்படுது. சில சந்தர்ப்பங்கள் அவ்வாறான தடைகள் வந்து அவர்களை வந்து அந்த முயற்சி ஆண்மை கர்மம் ஒரு ஒன்டர்பிரனரா உருவாகிறதுக்கான வழியே இல்லாம செய்யறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல இப்ப பாருங்க, இப்ப நிறைய பேர் வந்து பெண் தொழில் முயற்சியாளர்கள் வந்து குறைவு. ஆண்களோட வந்து ஒப்பிட்டு பார்க்க வந்து பெண் முயற்சியாளர்கள் ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, பல்வேறு தடைகள் இருக்குது, பல்வேறு சூழல் காரணிகள் இருக்கு. உண்மை இலங்கை போன்ற நாட்டுல வந்து பெண் முயற்சியாளர்கள் உருவாகிறதுக்கான சரியான இன்னொரு ஊக்கப்படுத்தல்கள் வந்து இன்னும் இல்லாம இருக்கு. சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெண் முயற்சியாளருக்கான தடைகள் என்னென்னதுன்னு சொல்லி சொன்னா, தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் முயற்சியாண்மை வகிப்பாகம் ஆகிய இரண்டையும் சரிசமனாக நடத்தி செல்வதுள்ள சவால்கள். இப்ப பெண்களை பொறுத்தளவுல பாருங்க, இப்ப ஆண்கள்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து ஆண்கள் என்ன செய்ய இருக்கு, ஒரு முயற்சியாளரா இருந்தாலோ அப்படி இல்லாட்டி ஒரு நிறுவனத்துல தொழில் புரிபவரா இருந்தா கூட அவர் வேலைக்கு போயாச்சு, வேலை செஞ்சாச்சு, வீட்டுல வந்து இருந்தாச்சு. சோ அவரோட வேலை முடிஞ்சு. ஆனா இதே பெண்களை பொறுத்தளவுல அப்படி இல்லை. பெண்கள் என்ன செய்யணும், வேலைக்கும் போகணும், தொழில் முயற்சியில அப்படி இல்லாட்டி ஒரு தொழில் முயற்சி செய்யறேன்னு அப்ப நாங்க சொல்லுமே பெண் தொழில் முயற்சின்னா அவங்க வந்து பகல் சாப்பாடு நைட் சாப்பாடு விற்கிறவங்க, அப்படி இல்லாட்டி வந்து டெய்லர் ஷாப்ல இருக்கவங்க, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை வந்து உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யறவங்க. சோ இதுதானே பெண் முயற்சியாளர்கள். பெண்களால செய்யக்கூடிய அந்த தொழில் ஏதாவது வந்து கன்சிடர் பண்ணி செய்யறது தான் பெண் முயற்சியாளர். சோ அவங்க வந்து அந்த வேலையை மட்டும்தான் செய்யறாங்கன்னு சொல்லி கேட்டா இல்ல. திரும்ப வீட்டை கவனிக்கணும், வீட்டுல சமைச்சு வைக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டுல இருக்க கணவர் கல்யாணம் முடிச்சுட்டா கணவரை பார்க்கணும், அப்படி இல்லாட்டி அவங்க ஒரு என்ன சொல்றது குடும்பத்துல இருக்கான்னு சொல்லி சொன்னா குடும்பத்துல இருக்க பெற்றோர்களை பார்க்கணும். சோ அது எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. சோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க உண்மையாலுமே வந்து இந்த பெண் தொழில் முயற்சியாண்மை வந்து உள்ள தடைகள்ல மெயினான ஒரு ஒப்ஸ்டக்கல் தான் வந்து என்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையும் வந்து முயற்சியாண்மை வகிப்பாம் ரெண்டையும் வந்து சரிசமனா நடத்தி செல்றதுல வந்து ஒரு சவால் காணப்படுது. அவங்க வீட்டு வேலையும் செஞ்சு கொண்டு பிசினஸையும் எப்படி பார்க்க முடியும்? இப்ப பாய்ஸ் எடுத்துக்கொண்டா அப்படி இல்ல தானே. பிசினஸ பார்த்தான்னு சொன்னா வீட்டுல வந்து அவங்க ஓகே சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிடுவாங்க, அவங்களோட வேலையை செய்வாங்க, விட்டுப்பாங்க. ஆனா இது பெண்ணுக்கு வந்து அப்படி செய்ய முடியாது. அதுதான் அங்க மெயினா காணப்படுகின்ற தடை. அடுத்தது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே வந்து குடும்ப வாழ்க்கைக்கு தான் முன்னுரிமை வழங்க நேரிடுவதால வந்து வணிகத்துல வந்து கவனம் குறைவடைகிறது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப வெட்டிங் முடிச்சிட்டாலே வந்து ஒரு ஜொப்புக்கு போற ஒரு கேர்ளா இருந்தா கூட சில நேரத்துல வந்து என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, அந்த அந்த ஃபேமிலிஸ்ல வந்து ஒர்க்குக்கு போக தேவையில்ல, வெட்டிங் முடிச்சாச்சு, நீங்க வீட்டுல இருக்கலாம்னு சொல்லி ஒரு பாயிண்ட் அவுட்டை வந்து கொண்டு வருவாங்க. ஆனா இப்ப வந்து ரொம்ப குறைவு. பட் நிறைய பேர் ஒர்க்குக்கு போறாங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு சில இன்னும் அந்த மாதிரியான தோட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அப்படி இருக்கக்குள்ள வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஒன்டர்பிரனரா உருவாகுறதுக்கான தடை வந்து அதுல ஒரு தடையா இருக்கும். அதாவது வந்து குடும்ப வாழ்க்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஓகே, ஃபேமிலியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். சோ அதுல வந்து அவங்களோட பிசினஸை வந்து நடத்தி கொண்டு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஒன்று இருக்கும். அடுத்தது வந்து சமூகத்தில் பெண்களுக்கான சுய உரிமைகள் இன்னும் வழங்கலாம். அவங்களுக்கான வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஒரு உரிமை வந்து வழங்கலன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா அவங்க வந்து இன்னும் வந்து ஆண்கள், அதாவது
ஆண்களுக்கு நிகர வந்து பெண்கள் காணப்படுறாங்கன்னு சொல்லி சொல்லவே வந்து முடியாது. காரணம் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து சரியான சலுகைகள் வழங்கல. பெண்கள் வந்து ஒரு தொழிலை செஞ்சு அதை நம்ப மாட்டாங்க, இந்த பிசினஸ் வந்து டவுன் ஆகிடும்னு சொல்லலாம். ஸோ நாங்க ஏன் பெண்கள் முயற்சியாண்மையிட்ட வந்து நாங்க இப்போ ஒரு பெண்கள் ஒரு மரக்கரையை விற்பனை செஞ்சா கூட நாங்க பெருசா அதை வந்து கருத்தில் கொள்ள மாட்டோம். நாங்க ஏன் இவங்கிட்ட வாங்கணும். ஸோ பெருசா அவங்கள வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன் பண்றது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து சம்பிரதாய மரபுகளை மீறி வணிகங்களை மேற்கொள்வதில் விருப்பம் இல்லை. இப்ப சம்பிரதாய மரபுகள் மீறின்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க ட்ரெடிஷனலா வந்து எங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர்ஸ் இருக்கும். பெண்கள்னு சொல்லி சொன்னா வீட்டு வேலை செய்யறது, குடும்பத்தை பார்க்கறது, அப்படித்தான். இதே ஆண்கள் தான் வேலைக்கு போறது, வேலைக்கு போறது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து பெண்கள் இப்படி ஒரு முயற்சியாண்மை வந்து கிரியேட் பண்ண அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. ஸோ அவங்களோட வந்து என்ன சொல்றதுன்னா அவங்க அந்த மரபுகளை மீறி வணிகங்களை மேற்கொள்றது விருப்பம் இல்லை. ஒரு ஃபேஷன் டிசைனரா வர விருப்பம், ஒரு அவங்க சுயமா ஒரு பிசினஸ் நடத்தி ஒரு டெய்லர் ஷாப் ஒன்று கிரியேட் பண்றதுக்கு விருப்பம். ஸோ அப்படி அவங்க நிறைய விருப்பங்கள் இருந்தாலுமே வந்து அந்த மரபெல்லாம் மீறி வந்து அவங்க என்ன சொல்றது வணிகத்தை மேற்கொள்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு விருப்பமின்மையும் இருக்கும். அடுத்தது வந்து பெண் முயற்சியாண்மையில அபிவிருத்தி வேலை திட்டங்கள். அதாவது வந்து இப்ப ஒரு ஆண்கள் ஒரு முயற்சியாண்மையில இருந்து அவங்களுக்கான லோன்ஸ் இருக்கு, அவங்களுக்கான ட்ரெய்னிங்ஸ் இருக்கு, அவங்களுக்கான நிறைய சலுகைகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குடுக்குறாங்க. இது ஒரு பெண் முயற்சியாண்மை வந்து ஒரு ஒரு வுமன் என்டர்பிரனரா இருக்கக்குள்ள அவங்களுக்கான சரியான ஒரு ப்ராஜெக்ட் இல்ல, அவங்களுக்கான ஒரு பிசினஸ் சேனல்ஸ் ஒழுங்கா இருக்காது, அவங்களுக்கான ஒரு நெட்வொர்க்கிங் வந்து கிரியேட் பண்ணி குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அடுத்தது வந்து அவங்களுக்கு கேபிட்டல், அதாவது வந்து மூலதனத்தை பெற்றுக்கொள்றதுல வந்து பல்வேறு சிரமம் காணப்பட்டது. ஸோ பெண்களை நம்பி யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. பெண்களுக்கான வந்து சரியான வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு லோன் கொடுக்கறதுனால வந்து எந்த ஒரு விஷயமே வந்து என்ன சொல்றேன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. என்ன சொன்னா லொஸ் ஆகிடுவாங்க பெண்கள் அந்த மாதிரின்னு சொல்லி அவங்க பிசினஸை வந்து சரியா கொண்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி. சரியா? ஸோ இதுகள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, பெண் முயற்சியாண்மையில் உள்ள தடைகள்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து வயது குறைந்த பெண்கள் மற்றும் கல்வி அறிவு. இப்போ ஒரு பிசினஸ் இதே வந்து ஒரு வுமன் என்டர்பிரினியர்ன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஒரு மேல் என்டர்பிரினியர்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு 18 வயசோ அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன வயசுல வந்து கூட ஒரு வுமன் ஒரு 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 மேல் என்டர்பிரினியர் உருவாகிரலாம். ஆனா இது ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு வுமன் என்டர்பிரினியர் உருவாக முடியுமான்னு சொல்லி சொன்னா, இல்ல உருவாக முடியாது. ஸோ தப்பான நோக்கத்துல வந்து பார்க்கக்கூடிய மாரி இருக்கும். ஸோ அதாவது வந்து இப்ப இன்னைக்கு கூட வந்து அவங்களுக்கு ஒரு பிசினஸ் சேனலை வந்து கிரியேட் பண்ணி எல்லாம் செஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொன்னா அப்ப அவங்களோட கண்டெக்ட்ஸை வந்து இல்லீகலா பயன்படுத்துவாங்க ஒரு சில விஷயங்களுக்கு. ஸோ அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் அதிகம். ஸோ இதனாலேயே வந்து இந்த பெண் முயற்சியாளர்கள் வந்து உருவாகிறதுக்கான தடைகள் வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்லக்கூடியதா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து அவங்களோட நாலேஜ் இப்போ கம்பேர் பண்ணக்குள்ள ஆனா இப்ப வந்து ரொம்ப குறைவு. அந்த பிசினஸ் சம்பந்தமான யோசிக்கக்கூடிய நாலேஜ், அதாவது கேர்ள்ஸ்ன்னு சொல்லி சொன்னா ரொம்ப சென்சிட்டிவான பீப்பிள். அப்ப அந்த சென்சிட்டிவான பீப்பிள்ஸ்க்கு வந்து பிசினஸ் சரியா அனலைஸ் பண்ணி கொண்டு போக முடியாது அப்படிங்கிற வந்து ஒரு மைண்ட் செட் தோட்டம்னு உருவாகும். ஸோ இதுகள் தான் வந்து இந்த பெண் முயற்சியாளர்கள் காணப்படக்கூடிய தடைகளா இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து இப்ப எல்லா உமனுமே வந்து ஒன்டர்பிரனர் ஆகுவாங்கன்னு சொல்லி சொன்னா இல்ல. ஆனா இதே எல்லா மேலும் வந்து ஒரு ஒன்டர்பிரனர், அதாவது படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், நாலேஜ் இல்லாதவங்களா இருக்கலாம், நாலேஜ் இருக்கவங்களா இருக்கலாம். எல்லாராலையும் வந்து ஒரு ஒன்டர்பிரனர் வந்து உருவாகிரலாம். ஆனா இதே வந்து இப்ப கேர்ள்ஸ பொறுத்தளவுல, ஃபீமேல்ஸ பொறுத்தளவுல வந்து அப்படி ஈஸியா வந்து படிச்சவங்க உருவாக முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அதுதான் இங்க மெயினா இப்ப நான் முதலாவது இந்த இங்கிலீஷ்ல சொன்ன விஷயம். அந்த வுமன் என்டர்பிரினியர்னா என்னதுன்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் பேரியர் ஃபார் த வுமன் என்டர்பிரினியர்க்கான சொன்ன விஷயங்கள தான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இதுகளும் அதே மாதிரி தான். அந்த வுமன் என்டர்பிரினியர் வந்து கிரியேட் ஆகுறதுக்கான பேரியர்ஸ தான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது அவங்களுக்கு மார்க்கெட்ட வந்து அக்சஸ் பண்ணிக்கொள்ள, அவங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யாரும் குடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு சரியான ஒரு நபர தேடி போயிட்டு ஹெல்ப் கேட்கவும் முடியாது. ஸோ பெர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இப்ப எல்லாம் அந்த தடைகள் எல்லாம் மீறினா தான் வந்து ஒரு பெண் முயற்சியாளரை வந்து உருவாக முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கான சரியான ஒரு ட்ரெய்னிங், ஒரு பயிற்சி, ஒரு திட்டங்கள் வந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. பெண் முயற்சியாளருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கான வசதிகள், என்ன சொல்லுவோம், அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிவான திட்டங்கள் கொண்டு வரதா இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள வந்து கன்சிடர் பண்ணல. ஸோ அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி சம்பந்தமா ஒரு நாலேட்ஜ், ஸ்கில்ஸ் வந்து குடுக்குறது இல்ல. ஸோ இதுகள் தான் வந்து பெண் முயற்சியாண்மைக்கு காணப்படுகின்ற தடைகள்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இலங்கையை பொறுத்தளவுல வந்து இந்த பரந்த அளவுல வந்து
ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த நிதி நிறுவனம் ஃபைனான்சியலா என்னென்ன பெனிஃபிட்ஸ், ஃபைனான்சியலா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த வுமன் என்டர்பிரனர்ஸ்க்கு வந்து காணப்படுதுன்னு சொல்லி தான் சொல்றாங்க. அப்ப இலங்கையில பரந்தளவிலான கடன் திட்டங்கள் இருக்கு. ஸோ இது வந்து பெண் முயற்சியாளர், பெண் தொழில் முனைவோருக்கு வந்து இந்த கடன் திட்டங்களை வந்து எதிர்கொள்றதுக்கு ஒரு தடை காணப்படுது. ஒரு லோன் ஒண்ணு பெற்றுக்கொள்றனாலும். ஸோ பெண்கள் வந்து பிரதானமா வங்கி மற்றும் நிதியை அணுக முடியும். ஸோ அதனால வந்து அவங்க இந்த கடன் உத்தரவாதங்கள், அந்த முறையான நிதி நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு அந்த நிதி உதவிக்கான அணுகலை வந்து பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு திட்டங்களை வந்து இந்த வங்கிகள் அப்புறம் நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து அதுக்கான அந்த என்னென்ன பிளானிங், என்னென்ன திட்டங்களும் முதலாவது வந்து இருக்கு என்னதுன்னா, மகளிர் சிற்றளவு முயற்சியாண்மை பிடன் என்ன சொல்றது, கடன் பிணை பாதுகாப்பு திட்டமுறை லிய இசுருன்னு சொல்லி இருக்கு. அதாவது வந்து ஸோ அவங்களுக்கு வந்து தொழில்படும் மூலதனம், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பிசினஸ் ஒன்று செஞ்சு கொண்டு போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு மாதிரி ஒரு அமௌண்ட் ஒன்று தேவை, ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லி சொல்றது. ஸோ அதை பெற்றுக் கொடுக்கறதுக்காக வந்து பிரதேச அபிவிருத்தி வங்கியினூடாக வந்து பிணையங்கள் அவசியமற்ற, அதாவது பிணையங்கள்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு லோன் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னா அந்த லோனுக்காக ஒரு வெஹிக்கல் தேவையோ அப்படி இல்லாட்டி ஒரு பிசினஸ் ஒன்று தேவையோ அந்த மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம வந்து ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து சிறிய மகளிர் முயற்சியாளர் கடன் பிணைய பாதுகாப்பு திட்ட முறைமை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. இது 2014ஆம் ஆண்டு மத்திய வங்கியால வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த லிய இசுரு கடன் திட்டம் சொல்லி சொல்றது. இப்ப பேங்க்ஸ்களை கூட பார்த்தா கூட வந்து நிறைய அந்த கமர்ஷியல் பேங்க்ஸா இருக்கலாம். நீங்க அதுகளையும் கொஞ்சம் இதுக்குள்ள தேடி இன்க்ளூட் பண்ணி போடுங்க. பேங்க்ஸ்ல என்னென்ன உமன் கணக்கு, அதாவது பெண்களுக்கான கணக்கு வகைகள் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்ப இந்த கொமர்ஷியல் எடுத்துக்கொண்டா லியா அசரன்னு சொல்லி என்னமோ இருக்கு. ஸோ இது வந்து அடுத்தது இப்ப காப்புறுதி நிறுவனங்களை எடுத்துக்கொண்டா கூட பெண்களுக்கான வந்து காப்புறுதி திட்டங்கள் இருக்கு. அதாவது பிசினஸ் செய்யற பெண்களுக்குன்னு சொல்லி வேறையா காப்புறுதி திட்டங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த விஷயங்களையும் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து கொள்ள முடியும். அடுத்தது வந்து சுவன. இந்த சுவனன்னு சொல்லி சொல்றது வந்து இந்த ஜப்பான் வங்கி ஜேபிசி நிதி அனுசரணையோட வழங்குறது தான். ஸோ இதுவும் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களை. ஸோ இந்த சிறு கைத்தொழில் முயற்சியாளர்னு சொல்லக்குள்ள வந்து இங்க பெண்களும் வந்து அதுக்குள்ள வந்து உள்ளடக்கப்பட்டுருவாங்க. ஸோ அதுக்குள்ள பெண்கள் அந்த அவங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக வந்து முன்மொழியப்பட்ட ஒரு திட்டம் தான் சுவனன்னு சொல்லி சொல்றோம் அந்த திட்டம். சரியா? ஸோ நார்மலா அந்த கொமனா சில திட்டங்கள் பிளான்ஸ் வந்து இருக்கு, ஃபைனான்சியல் பிளான்ஸ் வந்து. ஸோ அதுகள் வந்து என்டர்பிரனர்ஷிப் பொதுவான சொல்லக்குள்ள உமனுக்கும் அதே தான், மேலுக்கும் அதே தான், ஃபீமேலுக்கும் அதே தான். ஓகே. ஓகே. அடுத்த விஷயம் இந்த சான்யா, அதாவது இது சான்யா, இது டிஎஃப்சிசி வங்கியால வந்து வழங்கப்படுகின்ற ஒரு சான்யா கடன் திட்டம். இது வந்து பொதுவா வந்து அந்த கேர்ள்ஸுக்கு வந்து பேஸ் பண்ணியே தான் வந்து இருக்குது. அதாவது வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி அனுசரணையின் கீழே வந்து ஒரு கடன் திட்ட முறை தான். ஸோ இந்த தொழில் முயற்சியாளர்களுக்கு. அடுத்து சனச கடன் திட்டம். அப்ப சனச விவசாய, கால்நடை, சிறு கைத்தொழில், வியாபாரம் போன்ற வர்த்தக நடவடிக்கைகளுக்காக வந்து வழங்கப்படுகின்ற ஒரு கடன் திட்டம் தான் இது. இது வந்து தேசிய அபிவிருத்தி நம்பிக்கை நிதியம், அதாவது வந்து நேஷனல் ஃபைனான்சியல் ஃபண்ட் டெவலப்மெண்ட், அதுல வந்து என்ன அங்கத்தோட வாய்ப்புகளை இதற்காக பயன்படுத்துவதன் மூலம் வந்து சனச மத்திய அபிவிருத்தி சங்கம் நிர்வாக நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து அந்த இபிஎஃப் வச்சு லோன் எடுக்கக்கூடிய மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் தான் இந்த சனச கடன் திட்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்கு. அடுத்தது வந்து கூட்டுறவு கிராமிய வங்கி கடன், இந்த விவசாயம், மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு, ஸோ இதுகளில் வந்து கடன்களை பெற்றுக்கொள்வதற்காக. சரியா? ஸோ இதுவும் வந்து அந்த பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட கடன் திட்ட முறைகள் மாதிரி தான். அடுத்தது சமுர்த்தி, வளமான வாழ்வபிவிருத்தி கடன் திட்ட முறைமைன்னு சொல்லி சொல்றது. ஸோ அதாவது வந்து இதுவும் வந்து அந்த சமுர்த்தியில பெண்கள் வந்து ஒரு சில சமுர்த்திகள்ல வந்து இருப்பாங்க. அந்த சமுர்த்தி நிறுவனங்கள் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து கடன் திட்டங்கள், அந்த பிசினஸ் செஞ்சு கொண்டு போறதுக்கான கடன் திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து சமுர்த்தி வளமான வாழ்வபிவிருத்தி கடன் திட்ட முறைமைன்னு சொல்லி சொல்றது. இது இல்லாம நீங்க இன்னும் நியூஸ் வந்து தேடிக்கொள்ளலாம்னு சொன்னா உங்களோட நிறுவனத்துல பிரதேசங்கள்ல காணப்படுற ஜிஎஸ் இருக்காங்கன்னு சொன்னா கிராம சேவையாளருக்கான அவர்கிட்ட நீங்க கேட்கலாம். பெண்களுக்காக வந்து அந்த பிசினஸ்க்காக டெவலப்மெண்ட் பண்றதுக்காக ஏதாவது பிளானிங் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா அந்த பிளானிங்ஸ் இருக்கும். இந்த திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும்னு சொல்லி. ஸோ அதுகளையும் வந்து நீங்க இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. பாருங்க, அதை நான் இங்கிலீஷ்லயும் அதே தான் போட்டிருக்கேன். இந்த சுவன, Shania, Sanasa loan project. The loan scheme provide the loan facilities, the livestock, small industry, traditional and commercial activity, national development trust fund, membership deposit that are utilized
the purpose of the administration in the Sanasa FX Development Society. Cooperative Rural Bank Loan, Sanasa Samurdhi Vangi, அப்புறம் சமுர்தி டெவலப்மெண்ட் லோன் ஸ்கீம், இது எல்லாமே வந்து பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக, பெண்களோட வந்து தொழில் உரிமைத்துவத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்து நிதி ரீதியான பங்களிப்பை வந்து பெற்றுக்கொள்ளுக்காக, இன்னொருக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிதி உதவி வழங்குவதற்காக அரசு மற்றும் நிதி நிறுவனங்கள் அறிவித்த பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆராய்கன்னு சொல்லித்தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே திட்டங்கள் பார்த்தா 1 2 3 4 5 இது 6 7 கிட்டத்தட்ட 7 திட்டங்கள் காணப்படுது. அப்ப 7 திட்டம் பார்த்தா ஒரு திட்டத்துக்கு 3 மார்க்ஸ் படி பார்த்தாலே 7 3 21 மார்க்ஸ் அங்கன வந்துடும். சரியா? 4 மார்க்ஸ் படி பார்த்தாலே 7 4 28 வந்துடும். பேலன்ஸ் வந்து அந்த பெண் முயற்சியாண்மைக்குள்ள தடைகளுக்கு வந்து 12 மார்க்ஸ். ஓகே, ஸோ இவ்வளவு தான் அசைன்மெண்ட்க்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நீங்களும் தேடல்கள் காணணும், உங்களுக்கும் இருக்கணும். ஸோ நீங்களும் நிறைய விஷயங்களை தேடி இந்த அசைன்மெண்ட்டை இன்னும் நல்ல அட்வான்டேஜாக செஞ்சு கொள்ளுங்க. ஆல் த பெஸ்ட். ஏதாவது டவுட்னு சொன்னால் நான் முதல்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இந்த நம்பர். ஸோ அந்த நம்பரை எடுத்து நீங்கள் டவுட்னா கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். தேங்க்யூ வெரி மச். முடியுமான்னு மட்டும் இந்த ரெக்கார்டிங்ஸை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா சென்டரில் இருக்க இஎஸ்பிஎம் படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொண்டு அதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. சரியான விஷயத்த நாங்கள் அவருக்கு ஷேர் பண்ணணும், ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதனால முடியுமான்னு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் யூடியூப் சேனலை வந்து யூஸ் பண்ணிக்கொள்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ எந்த ஒரு அப்டேட் போட்டாலும் அதில் வந்து உங்களுக்கு எனி டைம் பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். அசைன்மெண்ட்டை வந்து நல்லா சக்ஸஸாக செய்யுங்க. நாங்கள் அடுத்த அசைன்மெண்ட் ரெக்கார்டிங்கில் வந்து சந்திப்போம்.